நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக பொதுமக்களுக்கு எடுத்துச் செல்ல நாளும் நாளும் பணியாற்றும் தம்பி சுரேஷ் பாண்டியன் மார்ட்டின் அவர்களுக்கும் நான் மனதார நெஞ்சார நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு புகையிலை இல்லா இந்தியாவினுடைய நெடுநீள ஓட்டம் சென்னை மெரினா கடற்கரையில் நடக்க இருக்கிறது. இந்த புகையிலை எதிர்ப்பு நாளாகிய 31ஆம் தேதிக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தும் திரண்டு வந்து ஆர்ப்பரித்து வங்கக்கடலென அணிதிரண்டு இந்த எதிர்ப்பை அடையாளமாக காண்பிக்கும் வண்ணம் இதை மக்களுக்கு எடுத்துச் செல்லும் பணியினை பத்திரிகை சகோதரர்களும் தொலைக்காட்சி தோழர்களும் மிகவும் மிகவும் மன்றாடி கேட்டுக்கொண்டு இதை மக்களுக்கு சென்றடைய வேண்டும். நான் சொல்வதோடு மட்டுமல்லாமல் ஒன்று நிகழ்வினை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திரையுலகில் வந்ததற்கு அடையாளமாக நாம் ஏதாவது சமுதாய விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக புகை நமக்கு பகை என்ற ஒரு ஷார்ட் பிலிமை எடுத்து கேன்சர் இன்ஸ்டிடியூட் டாக்டர் சாந்தா மேடமிடம் அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் முன்னிலையில் 100ஆண்டு விழா மண்டபத்தில் நான் அவர்களுக்கு அளித்தேன். அந்த பட ஓட்டத்தை பார்த்து அவர்களும் நெகிழ்ந்து இன்று வரை புற்றுநோயால் பாதிக்கப்படும் ஒவ்வொரு மனிதருக்கும் நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் நற்சான்று கடிதம் வரும்பொழுது அந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட் அடையார் கேன்சர் சாந்தா மேடம் வந்து மிக சிறப்பாக அதை வரவேற்று அவர்களுக்கு உரிய சிகிச்சையை தரும்பொழுது நான் மட்டில்லா மகிழ்வையும் நெகிழ்வையும் அடைவதற்கு காரணம் நம்மளால் இயன்ற பங்களிப்பை இந்த சமுதாயத்துக்கு இந்த விழிப்புணர்வுக்கு நாம் தர வேண்டும். ஆகவே மாரத்தான் ஓட்டம் ஜூன் 1ஆம் தேதி மெரினா பீச் சாலையில், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணிக்கு நடைபெறவிருக்கிறது. ஆகவே பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக மக்களிடம் எடுத்துச் செல்லுங்கள். புகையில்லை இல்லா நாடாக இந்தியாவை மறுமலர்ச்சி உண்டாக்கி நாம் அதில் வெற்றி காண வேண்டும் என்று உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். சுரேஷ் பாண்டியனை நான் மனதார வரவேற்று எதிர்கால நோபல் பரிசை நீங்கள் எல்லாம் பெற வேண்டும். அதற்கு உங்களுடைய பணி நிச்சயமாக வெற்றி அடையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். When you're young, you don't see the ill effects of it. Once you get to know about it, it's already too late, and you really can't quit. And I've seen a lot of people trying to quit tobacco, whether it be chewing or whether it be smoking, and it's very hard for them. It's you can even quit alcohol or even some of the drugs which I don't want to say. But tobacco smoking, I've seen people suffer. They would quit for 6 months or a year, and they would again start back. It is a serious crime for society because you just don't kill yourself. People around you. Passive smoking is even worse than the actual smoking. So, such an initiative to create the awareness among all the people around you through a marathon is a great gesture, and I wish this event, this being showcased and being promoted, and the awareness is being published to all the public through the media. Thank you very much. We are very, very happy to be associated with this particular event. Alert Pata, it's a not-for-profit and non-governmental organization working for the last 7 years, and our core project was to create awareness and provide training on first aid and emergency care. இது வரைக்கும் ஒரு 25,000 people train பண்ணியிருக்கோம். இந்த ஈவெண்ட்ல நாங்க ஏன் பர்டிகுலரா சூஸ் பண்ணி we are very very happy to be associated is because எங்க core project first aid and emergency care இருந்தாலும்
our overall vision is to protect, preserve and work towards awareness towards the wellness of the society. And the விஷயத்துல I think Tobacco Free India is a great initiative because இன்னைக்கு பார்த்தா worldwide the statistics are பார்த்தா next to United States, India has the highest number of smokers. That is 16.6% of the world smokers are in India. அதுலயும் பார்த்தா the trend is very sad is that the number of men who are smoking have come down, but the women smoking has gone up. So I think it just this particular marathon, அதாவது சும்மா ஏதோ ஒன்று ஓடுறோம் இல்லாம ஒரு காஸ்க்காக ஓடும்போது it actually uplifts the whole event. So I think it's just come in time. So we are alert to partner association. நாங்க என்ன பண்றோம்னா we are just not associating without just as an NGO. Annik on the day of the event, we have come out with a 6-pointed pledge in which all the participants, be it 5,000, 8,000 or 10,000 participants, are going to take this pledge and then start running. The reason why we feel that taking a pledge is a great way to get started is just many people come for the fun of it, many people come for the messaging part of it. So அன்னைக்கு அந்த pledge எடுக்கிற டைம்ல அது சொல்லும் போது எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல அந்த seed goes and falls into your head. At some point it will come back to us. And our hope that we are going to introduce this pledge. And apart from that, from the island grounds to Adayar, there are around 8 to 10 refreshment points where people can stop by for refreshments. And the over refreshment points, around 2 to 3 trained alert first responders are going to be there with their first aid kits, with the intention of in case of any emergency, of course the 1066 is going to be there and the Apollo Hospital people are also going to be there. As the first responders, we are going to be there. And in case of a dehydration, typically it's a peak summer and running most commonly expected emergencies could be dehydration or a fall or things like that. So we are going to be prepared for that. So in that way, we are extremely proud to be associated with this event. Thank you very much. அக்ஷபா ஈவென்ட்ஸ் மிஸ்டர் ஜோசப் சார் எங்களோட அவரோட வழியத்தினால எங்களோட ஆர்வி நண்பர் மிஸ்டர் கோகுல்நாத் யூடெக் மீடியா சொல்யூஷன், அப்புறம் மிஸ்டர் ஹரிஸ் முருகேஷன் அண்ட் மிஸ்டர் பிரியா நாயரன் அண்ட் மிஸ்டர் ஸ்ரீநாத் ஷிலோ பேக்ஸ் அவங்களோட தேவாலயம், என்னோட அருமை தம்பி டெலிடஸ் மீடியா மிஸ்டர் மார்டின் அவங்களோட முயற்சியாலும் இந்த மே 31 உலக தூய்மை எதிர்ப்புக்கு எதிராக ஜூன் 1ஆம் தேதி, அதாவது சாட்டர்டே வரதுனால ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் பங்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஜூன் 1ஆம் தேதி ஒரு பெரிய லெவலில் ஒரு மராத்தான் ஓட்டம். இந்த ஓட்டம் வந்து யார் ஃபர்ஸ்ட் வரும், யார் செகண்ட் வரும், யார் வின்னர் ரன்னர், அது வந்து ஒரு விஷயமே இல்லை. என்னோட பெரிய நோக்கம் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 பேர் வருவாங்க எதிர்பார்க்கிறோம். இப்போ வரைக்கும் ஒரு 2,000 பேர் வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம் ஆன்லைன்ல. உங்களோட சப்போர்ட்ல தான் இது இன்னும் பெரிய லெவலில் ரீச் ஆகும் போது நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுக்காக இந்த ஈவெண்ட்டை வந்து இந்த பிரஸ் மீட்ஸாகவும் இந்த அபிஷேக் ஆட்சியாக வந்துருக்கிறேன். இதோட குடும்பத்தில் இருக்கிற மிஸ்டர் கலைமணி எஸ் ராமன் அண்ணன் அவர்களுக்கும், அப்புறம் அப்படியே டாக்டர் மிஸ்டர் கண்ணன் அவர்களுக்கு, அப்புறம் எங்களை இந்த ஒரு விஷயம் இந்த மாதிரியான விஷயம் எடுத்து செய்யுங்க, ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இந்த ஒரு இனிஷியேஷன் இதோட ஊக்குவிப்பு கொடுத்த திரு வாசன் சார், அகிராவி சிஇஓ அவர்களுக்கும், அப்புறம் ஆக்டர் மிஸ்டர் தரண்குமார், அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள யங்ஸ்டர்ஸ் கூட எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னும் சப்போர்ட்டாக இருக்கிற மேம் அலாக்டிங்கோட மேம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டை வந்து மக்களுக்கு ரீச் பண்ண எல்லா வகையும் விளம்பர உதவி செஞ்ச போலீஸ் கல்வி சேர்ந்த நண்பர்களுக்கும் மற்றும் எல்லாருக்கும் இந்த இனிய மாலை வழியில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.